ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய் அமைவதாக. கர்த்தர் உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவாராக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆண்டுடைய வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பே நடந்து போகிறார். எத்தனை அற்புதமான வார்த்தை! நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர். நிறைய பேருக்கு வாழ்க்கையில தடை தடை தடை, ஐயா தொழில தடை, பலவிதமான முயற்சிகள தடை, திருமண காரியங்கள் தடை, குடும்பத்தில் ஆசீர்வாத தடை, பிள்ளைகளுடைய பதவி உயர்வு தடை, எல்லாமோ இருக்குதுங்க. தடையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சோன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்குது. ஆண்டவருக்கு ஒரு பேரு கொடுக்க, தடைகளை நீக்கி போடுகிறவர். நீங்க அப்போஸ்தலர் நடபடியின் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு தடையில்லாமல் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் தடைகளை உண்டு பண்ணுகிறவர் அல்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர். எப்பவுமே ஆண்டவர் ஒரு காரியத்தை தடை பண்ணானா நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும், அதுல தீமை இருக்காது. அவர் செய்ய நினைச்சது யாரும் தடை பண்ண முடியாது. அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்க எந்த விதமான தடைகளா இருந்தாலும் சரி, தேவனாலே நீக்கி போட முடியும், அதை முறியடிக்க முடியும். முதல்ல மனசுல அதை ஆழமா வச்சுடுங்க. உன் வாழ்க்கையில கர்த்தர் தடை உணல் பண்ணல, உனக்கு வந்த எல்லா தடைகளையும் கர்த்தர் போக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதை மனசுல முதல்ல வச்சிடுங்க. அது இல்லாம நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டா எதுவுமே உங்களுக்கு கிரியை செய்ய முடியாது. நிறைவே சொல்லிக்கிட இல்லையா? சிலட்ட பேசுவோம், அவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் தாங்க இப்படி ஆக்கிட்டாரு, எனக்கு இந்த வியாதி கர்த்தரால் தான் வந்துச்சுங்க, எனக்கு இந்த கஷ்டம் கர்த்தரால் தான் வந்துச்சு, ஆண்டவர் முட்களுக்குள்ள இருக்கிறது போல நான் இருக்கிறேன், நான் ஒரு லீக் புஷ்பத்தை போல இருக்கிறேன். சில சொல்லுவாங்க நான் யோபோ போல இருக்கணுவாங்க. எவ்வளவு பரிசுத்தவான்கள் பாத்தீங்களா? ஐயா, கொஞ்சம் நின்று பாருங்க. தடைகள் ஏன் வருகிறது? மீகா என்பதற்கு பொருள் தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? Who is the Lord I can liken to Jehovah. ஜெகோவாவுக்கு இணையான தேவன் யார்? அவர் அந்த புஸ்தகத்தை தீமே ஆண்டவரை போல யாருமே இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவின் பாடுறோம்ல, அதே மாதிரி அவரை போல யாருமே இல்லை, ஒப்பிட முடியாதவர். அவர் சொல்றாரு, தடைகளை நான் நீக்கி போட முடியும், உனக்கு முன்னாடி கடந்து போகிறேன். Praise the Lord. தடைகளை நீக்கி போட உங்க முன்னாடி வந்திருக்கிறார், உங்க வீட்டுல வந்திருக்கிறார், உங்களுக்கு முன்னாடி போறாரு, உங்க வேலையில முன்னாடி போறாரு, உங்க தொழில முன்னாடி போறாரு, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னாடி போறாரு. நீங்க ஏன் பயப்பட வேண்டும்? எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட போகிறார். Praise the Lord. ஆனா அப்ப தடை ஏன் வருது கேட்கணும்ல. ஒரு வியாதி வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கேட்கணும், எதுக்குங்க இந்த வியாதி வந்துச்சு? இதை போல நீ தடையிலே இருப்பின்னு சொல்ல, அந்த தடை ஏன் வருது அதையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்ல. ஆகவே தான் இந்த 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு வம்சமென பெயர் பெற்றோளே, கர்த்தரின் ஆவி குறுகியதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடப்பவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ. யார் கேட்கிறது? மீகா 2:7 கர்த்தர் கேட்கிறார். யாக்கோபு வம்சம் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றியே, யாவி இவ்வளவுதானா? என் கிரியன் இவ்வளவுதானா? செம்மையா நடப்பவனுக்கு நான் நன்மை செய்ய மாட்டேனா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிற, நீ எப்படி இருக்க? இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நீ நிறைய பேர் உலகத்துல ரொம்ப சாதாரணமா, கர்த்தர் எனக்கு ஒரு முள்ளு கொடுத்துருக்காருங்க, கர்த்தனை சோதிக்கிறாருங்க. ஆமா, நீ யோபு, நீ பவுலு, உன்னதான் சோதிச்சுக்கிட்டு இருக்கணும். இவன் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு உனக்கு. ஆண்டவர் தீங்கினால் சோதிக்கிறது அல்ல என்று யாக்கோபு ஆக்கின்னு சொல்லுகிறார். யாரும் கை போட்டும் கால் போகட்டும் ஹார்ட் அட்டாக் போட்டும் சோதிக்கிறது கிடையாது. பொல்லாதவளாக்கி நீங்க உங்க பிள்ளைங்களை தண்டிப்பீங்களா? தப்பு பண்ணும்போது தண்டனை கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரே அடியா தப்பு பண்ணிட்டியா, இந்த கைதான தப்பு பண்ணிச்சு, ஏடா கையை ஒரு 2 துண்டா வெட்டணும் வெட்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைங்களை அப்படி செஞ்சிருக்கு. பொல்லாதவளாகி நீங்க அப்படி செய்யும் போது பரமபிதா அப்படி செய்ய மாட்டாருங்க. அப்ப தடைகள் ஏன்? அதான் கேட்கிறாரு, செம்மையாய் நடப்பவனுக்கு
என் வார்த்தை நன்மை செய்யாது. அப்போ இன்னைக்கு வாழ்க்கையில தடைகள் வருவதற்கு காரணம் சில செம்மையான காரியங்கள் இல்லை. என்ன செம்மையான காரியங்கள் இல்லை? அதே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் அல்ல, இந்த இடம் பாழானது கொடுமையானதுன்னு சொல்ற. புரியுதுங்களா? உங்க லீவிங் வே, உங்க வாழ்க்கை தரத்தை, உங்கள் வாழ்க்கை வழியை கொஞ்சம் எந்திரிக்கணும். சிலர் நான் சொல்றதுதான் சரி, நான் வாழ்ற வாழ்க்கை தான் சரி இல்லையா? நிறைய பேர் கல்யாணம் கண்டு பார்த்துருங்களா, மேல ஒரு இட்டம் போடும். என்ன இருக்கு தெரியுமா? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எது? ஜாதி பார்த்து, ராசி பார்த்து, எவ்வளவு நகை, எவ்வளவு பணம், எங்க கல்யாணம், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுக்கிட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. வரும், நிச்சயமா வரும். வேற ஏதாவது வரப்போகுது. அம்மா இதாம்மா, நீ வாழ்க்கை நம்ம செய்ய நினைக்கிறோம். நான் இருக்கிற இடத்த இருப்பேன் இல்லையா? 38 வருஷமா பதஸ்தா குளத்தண்டையில ஒருத்தர் படுத்து இருக்கிறான். உள்ளத்துல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஒரு போய் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்டானே, ஒருத்தனை தூக்கி விட மாட்டேன்டானே, ஒருத்தனை கேர் பண்ண மாட்டேன்டானே. ஆண்டு போகும்போது அந்த கம்ப்ளைண்ட் தான் சொல்றான். இங்க இருக்கவனுக்கு ஒருத்தர் கூட ஈவு இறக்கலங்க. 38 வருஷமா நான் படுத்து இருக்கிறேன், ஒரு பையனை தள்ளிவிட கூடாதா? நண்பர்களை எவ்வளவு நாள் இந்த ஓட்டச்சட்டியிலே குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க? இது உட்காரக்கூடிய இடமா? இந்த இளைப்பாறக்கூடிய இடமா? இது உன்னை கெடுத்து விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்தை விட்டு எழும்பு. எபேசியர் அழகா சொல்ல, எபேசியர் 5:14 வாசித்து பாருங்கள். ஆகையால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, கிறிஸ்துவனை பிரகாசிக்கப்படுவார். நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் சரியான இடம் அல்ல, மரித்தோர்கள். ஆகையால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. மரித்தவள் யார்? கிறிஸ்து உடையவன், ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன், தேவன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். நீ உலக மக்களை போல இமிட்டேட் பண்ணிக்கிட்டு, உலக மக்களை போல வாழ்ந்துகிட்டு, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி தடம் இல்லாம போகும்? அதை விட்டு எழும்பு. உலக பிரகாரமான சம்பிரதாயங்களை விட்டு எழும்பி வா. பழக்க தோஷங்களை விட்டு எழும்பி வா. கர்த்தர் நாளை அழைக்கிறான். எழும்பு, நான் உன்னை பிரகாசிக்க பண்ணட்டும், ஒரு ஒளி கொடுக்கட்டும்னு கர்த்தர் விரும்புறாரு. மரித்தோரை விட்டு எழும்புறியா? இன்னைக்கு யாரோட உன்னுடைய துணை இருக்குது? யாரோட உன்னுடைய சுவாவாசம் இருக்குது? கொஞ்சம் யோசித்துப்பார். அதை விட்டு வெளியே வா. கம் அவுட். அவங்கள போல எல்லாம் செஞ்சுக்கிட்டு, எல்லா நாலு கிழமெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு தடை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. தடைகளை உண்டு பண்ணுகிறவர் ஆண்டவர் அல்ல. உன்னுடைய பாவ பழக்க வழக்கங்கள், நீ வாழுகின்ற வாழ்க்கை தரம், பழக்கங்களின் மூலமாக உனக்கு தடைகள் வருகிறது. அடுத்தால நீ ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துக்கு போனீங்கன்னா 52ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தூசியை உதறி விட்டு எழும்புங்க. தூசினா என்ன? மண்ணு. மண்ணுனா என்ன? உலகம். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. தேவனே, உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிப்பீராக. என் மாம்சமானது மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. நீ நிறைய பேருக்கு வாழ்க்கை என்னன்னா, இந்த உலகத்தை பற்றியே சிந்தனை. என்னத்தை புசிக்கலாம், என்னத்தை உடுக்கலாம், என்ன பண்ணலாம், எவ்வளவு நகை போடலாம், எவ்வளவு நகை வாங்கலாம், எவ்வளவு ட்ரெஸ் போடலாம், இதே நினைச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில தடை வராது. யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் வாங்குற சம்பாத்தியம் ஃபுல்லா இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியா இருக்கும். மாசம் மாசம் ஒரு பொருளை கடையில போய் வாங்கிட்டு வாங்க தவணையில, அப்ப கட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு இஎம்ஐ, ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டு முன்னாடி சைக்கிள்கார் நிற்கிறான், பைக்கார் நிற்கிறான். ஏன்? தூசியை உதறி விட்டு எழுந்து கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. சகலத்தையும் அதனதன் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். நீ அவசரப்பட்டு முடிவெடுத்து உலகத்துல உன் வாழ்க்கையை விஸ்தாரமாக்கி கொள்ள வேண்டும் சொல்லி என்னெல்லாம் திட்டம் பண்ணி சிக்கல்ல மாட்டி இருக்கிற. நீ உட்கார்ந்து அழுகிற, தெரியாம பண்ணிட்டேன் பிரதர், தெரியாம இதை வாங்கிட்டேன், தெரியாம இதை செஞ்சுட்டேன். உல மனது தூசியை உதறு. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, தவறான காரியத்தை செஞ்சுட்டேன், இனிமே நான் இருக்க மாட்டேன், இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இந்த வாழ்க்கை வாழ மாட்டேன்னு சொல்லி அந்த தூசியை உதறுங்க. தடைகளை நீக்கி போடு, உங்களுக்கு முன்னாடி வருவார். அடுத்தால் சொல்றாரு,
அதே 52:1 சொல்லுது, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமை தரித்து கொண்டு எழும்பு. ஒரு பழைய வல்லமை எங்க? பழைய ஜெபம் எங்க? நிறைவுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வரும்போது அப்படி உற்சாகம் இருக்கும். அவங்க ஒரு அல்லேலியா சொன்னா ஊரே அதிரும். நீங்க அல்லேலியாவும் காணும், ஆமேனும் காணும். அப்படியே உட்கார்ந்து இடத்துல தூங்கிட்டு உட்கார்ந்துருக்கணும், கொரட்டை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கணும். ஏன் தடை வராது? ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை மிதித்து போட்டதும் நீதான் அல்லவா? எழும்பு, வல்லமையோடு எழும்பு, அக்னியோடு எழும்பு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்தை விட்டு எழும்புனால்தான் அந்த திமிர்வாதக்கான ஆண்டவர் சொன்னாரு, மூலம் படுக்கேடு. நீ எழும்புற போது முக்கியம் இல்லை, உன்னை இங்க படுக்க வச்சு கம்ஃபர்ட்டா உட்கார வச்சு அந்த படுக்க, இந்த பெட்டை தூக்குனாத்தான் நீ இன்னும் வந்து படுக்க மாட்டான். கூட்ட கலைக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? தடை வராம இருக்கணும். முதல்ல நீ வாழ்ற கூட்ட ஆண்டவர் கலைக்க விரும்புகிறார். நீ வாழ்ற வாழ்க்கையை கர்த்தர் கலைக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீ கலைக்கப்பட்டது கர்த்தரால் வந்த ஒரு காரியம். நீங்க உன் குடும்பத்துல உன்னை பகிச்சிட்டாங்களா, சந்தோஷப்பட்டு கழிவுறு. ஏன்னா கர்த்தனை வேறு பிரிக்கிறார், கூட்ட கலைக்கிறார். குடும்பமா உட்கார்ந்து கும்மாளம் போட்டது போதும். நீ கர்த்தருக்காக வாழ ஒரு தீர்மானம் பண்ண. நிறைய குடும்பங்களை தான் குழப்பங்க. உட்கார்ந்து மற்றவங்களை புறம்புரி பேசி, மற்றவங்களை குற்றஞ்சாட்டி, அவ இப்படி ஆக்கும், இவ இப்படி ஆக்கும், இந்த குடும்பத்துல இப்படி நடக்குது. அதை விட்டு வெளியோமா. மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், ஆண்டவரை பின்பற்றி வா என்று கர்த்தனை அழைக்கிறார். அப்போ தடைகள் நீக்கி போடணும்னா முதல்ல நம்ம இருக்கிற இடத்தை சரி பண்ணணும். ரெண்டாவது, அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. 10 வசனம் 11 வாசிங்கன்னா அதுல சொல்லுது, மனம் போன போக்கிலே நடந்து. தடையாமச்சு மனம் என்ன சொல்லிச்சோ அதுல அவங்க போனாங்களா? தடை அப்படிதானே வந்துருச்சு. அன்னைக்கு லோத்தியா துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி வந்தான்னா, சோதங்குமார பட்டணத்தை பார்த்தோன்னு அவன் ஏதேனும் பார்த்த மாதிரி தெரிஞ்சுதான். கர்த்தர் தான் அந்த சோதம் உருவாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். எப்படி அழகான பட்டணத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அந்த மலைகளை பாருங்கள், அந்த பள்ளத்தாக்கை பாருங்கள், அந்த நியூரிட்டி. எப்பா ரொம்ப உனக்கு கற்பனை, அப்படியே கற்பனை பண்றல்ல. உன் கண்ணை பார்த்தால் இப்படி இருக்கிறது, உன் பல்லை பார்த்து நிப்பாட்டு போல. அந்த கற்பனை வளையத்திலிருந்து வெளியே வா. மனம் சொல்லும், மனம் என்னலாம காமிக்கும். நம்ம ஊர்ல சொல்லுவோம், மனம் ஒரு குரங்கு. சும்மா குரங்கு மாதிரி அப்படி அப்படியே தாவும். சும்மா உட்கார்ந்து பலத்தை யோசிக்கும். அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம் யோசிக்கும். கடைசி ஒண்ணு இல்லாம போயிடும். கொஞ்சம் யோசிச்சு மனம் திரும்பிங்க. இன்னைக்கு ஆண்டவராய் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனம் தாங்க நம்முடைய எதிர்காலத்தை நினைக்கிறது. நீதிமொழி ஆக்கியோன் அழகா சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 23:7 ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி அவனும் இருக்கிறான். இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க, அங்க ஒரு திருடன் இருக்கிறான். நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனை பார்த்தா ஒரு ஆபீசர் மாதிரி இருக்கான். ஆனா அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த நோக்க நினைத்திட வந்திருக்கான். ஆனா வெளியில பார்த்தா எப்படி இருக்கான்? டீமா ட்ரெஸ் பண்ணிருக்கான், பிராண்டட் ஷர்ட் போட்டிருக்கான், பிராண்டட் பேண்ட் போட்டிருக்கான், பிராண்டட் ஷூ போட்டிருக்கான். அப்படி பந்தவா இருக்கிறான். ஆனா அவன் யாரு? உள்ளத்துல யாரு? திருடன். அவன் பிராண்டட் ஷர்ட்டை போட்டு அவன் நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. அவன் நல்ல டீமா ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி அவன் நல்லவன் சொல்ல முடியாது. அவன் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. அவன் உள்ள என்ன நினைக்குதோ அவன் தாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் பைபிள் வாசித்தாலும், எவ்வளவுதான் ஜோம் பண்ணாலும், உன் இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கணும். அது வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு நீ இருப்பின்னா உன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது, ஜெயம் பெற முடியாது. இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் சிந்தனை எப்படி இருக்கிறதோ அப்படி அவனும் இருக்கிறான். நீ யாரு? நீ யாரு? உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? உன்னை பற்றி என்ன நினைக்கிற? அன்னைக்கு யோவாசானவனை பார்த்து கேட்டாங்க, நீ கிறிஸ்துவா, நீ மேசியாவா? நல்லா இருந்துச்சுல. நானும் என்ன சொல்லியிருப்பேன், மேசியா மாதிரிதான், ஆனா மேசியா இல்ல. அவன் நீ கிறிஸ்துவா? கிறிஸ்து மாதிரிதான், ஆனா கிறிஸ்து இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவன் சொன்னா,
நான் மேசியாவும் இல்லை, கிறிஸ்துவும் இல்லை, வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம். பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஒரு பிரைஸ் தி லார்ட். உலகம் 1000 விதமா சொல்லலாம், உன்னை பார்த்து உன் மனம் 1000 விதமா சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உன்னை குறித்து ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார், அதுதான் நீ. You have find out yourself who you are. நீ யாருன்றதை நீ முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்கணும். அப்படியே மனம் போற போக்கில் போயிட முடியாது இல்லையா? ஒரு மனுஷன் வீட்டை விட்டு கிளம்பும் போதே, எப்பா எங்கப்பா போறீங்க? எங்கேயோ நான் போவேன். கண்டிப்பா அந்த ஆளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கொண்டு விடணும். வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு மனுஷன் தெரிய வேண்டாமா, ஏமா கடைக்கு போறேன், ஏமா வேலைக்கு போறேன், ஏமா அங்க போறேன் சொல்லிட்டு தான் போனோம். வண்டி எடுத்துட்டோம்ல, எங்க வேணாலும் போவேன், அப்படின்னா பைத்தியக்காரன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில என்ன லட்சியம் யோசித்து பாருங்க. சீரழிவுக்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில கெடுதலுக்கு காரணம் என்ன? நமக்கென்று வாழ்க்கையில நம்முடைய மனம் இன்னும் கட்டுப்பாடுக்குள்ள வரல, அப்படியே பறந்துகிட்டு போகுது. சில சமயங்கள் நம்முடைய மனம் என்ன விரும்புறோமோ உலகத்துக்கு சாத்தானுக்கு சாதகமான காரியத்தை கொண்டு வருவான். வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 27 பவுல் சொல்றான், இந்த யாத்திரை நம்ம பண்ண வேண்டாம், புயல் வர்ற மாதிரி இருக்குது, எனக்கு மனசு சரியில்லை, தயவு செய்து நிப்பாட்டுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கிளம்பலான்னு சொல்றான். ஆனா மாலுமியும் கப்பல் அதிபதியும் கடலை பார்க்கறாங்க. அப்படி தென்றல் காற்று அப்படி மெதுவா அடிக்கிறான். பைபிள் எழுதியிருக்கு, காரியம் கைகூடி வந்தது என்று பார்த்து கப்பலை கடலுக்குள்ள விட்டாங்களாம். கொஞ்ச தூரம் நல்லா போச்சு, சிரிச்சு பாடி மகிழ்ந்து டைட்டானிக் கப்பல் யாராலும் அடிக்க முடியாது என்று சொல்லி அந்த பிரயாணம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன கைத்தட்டு ஆர்ப்பரிப்பு. இந்த டைட்டானிக் கப்பல் தான் உலகத்திலே பெரிய கப்பல், இது முன்னாடி எல்லாமே தூசி. என்ன ஆர்ப்பரிப்பு, என்ன பாட்டு, என்ன கும்மாளம். கடைசியில பாறையில மோதினோட அங்க பாடின பாட்டு என்ன தெரியுமா? தேவனே நான் உமது அண்டையில். அதான் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, அதான் முடிவு. நீ கப்பல் கோட்டை, டைட்டானிக் கப்பல் மாதிரி கோட்டை கட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்கியா? மனம் திரும்பு. கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உனக்கு பிளான் எல்லாம் தரைமட்டமாகும். கர்த்தர் உனக்காக என்ன டிசைட் பண்ணிருக்காரோ அதான் நடக்கும். அன்னைக்கு இந்த மனதால் இயங்குகிற வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? என்னைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ ஐம்புலன்களினாலே தங்கள் வாழ்க்கையின் தேர்வுகளை அவர் செய்து கொண்டார்கள். பார்ப்பது, கேட்பது, முகர்வது, தொடுவது, இதை போன்ற ஐம்புணர்களினாலே தங்கள் வாழ்க்கை டிசைன் பண்ணாங்க. இது நல்லது, இது ஏற்றது, கண்ணி சொன்னது நல்லது, காது கேட்டது நல்லது, சாப்பிட்டது நல்லது, தொட்டது நல்லதுன்னு நினைச்சாங்க. ஆனால் ஆதி மனிதனை ஆண்டவராகி கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நடத்தினார். என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு அவன் அவனுடைய ஆவிக்குரிய பிரார்த்தனை அவன் செத்தான். தேவனுடைய நிலத்தில் அவனை விட்டு போய்விட்டது. ஆகவே தான் அங்கே ரோமர் 8 சொல்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டுடைய ஆவியானவர்களை நடத்தும்படி, ஆண்டவரே நம்முடைய புள்ளியா மாறணும், என் மனசு சொல்றபடி நடக்க மாட்டேன், நான் உனக்கு சொல்கிறபடி நீங்கள் நடத்துங்க. ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன அழகா சொல்லிருக்காரு. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? என் பாட்டு மனசு நல்லா வருதா என்ன பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. நிறைய வாழ்க்கையில சீரழிவு காரணமே மனசும் மாம்சம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஆமையன் போட்டுட்டு உட்கார்ந்து எல்லா காரியத்தையும் செஞ்சு விட்டு பிரச்சனையில மாட்டி இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறி என்ன செய்ய? நடக்கக்கூடாது நடந்துருச்சு, நடக்கக்கூடாது நடந்துருச்சு. சமூகத்துல செய்தித்தாள வாசித்தேன், தங்களுக்கு ஒரே புள்ள உடம்பு மெலியன்னு சொல்லி ஏதோ யூடியூப்ல ஏதோ மருந்தை வாங்கி பிள்ளை கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அந்த பிள்ளை குடிக்கும் போது சொல்ல, ஒரு மாதிரி இருக்குதே, நெஞ்செல்லாம் காந்திரமாச்சு, குடி, இன்னும் ஒரு கப் குடி, இன்னும் ஒரு கப் குடி. பிள்ளை செத்தே போச்சு. இப்போ தாயும் தகப்பனும் உட்கார்ந்து உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டான்னு சொல்லி அழுகிட்டு இருக்காங்க.
என்னது? தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். ஆகவே தான் ரோமராக்கியன் அழகா சொல்றாரு. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் சரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள், கர்த்தருடைய நன்மையும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாவதுனாலே மறுரூபமாகுங்கள். இதை கேட்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன் மனசு சொல்றதுலாம் உண்மையில் கிடையாது. உன் மனசுல தோன்றதெல்லாம் அது காணல் நீரை போல ஒரு கனவாக மாறி போயிடும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் உன் வாழ்க்கையில வரும். ஆகவே தான் பேதுரு ஆக்கியோன் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் சொல்லும், சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவளை தெரிந்து கொண்டால் நீங்கள் ஒரு காலத்தும் இடர மாட்டீர்கள். இடராத வாழ்க்கையை காமிக்கணும்னா ஒரே ஒரு வழி உண்டு, ஒரே ஒரு மார்க்கம் உண்டு. அது தேவன் உங்களை பற்றி எழுதி வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறான், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதை நிறைவேற்ற நான் வருகிறேன். நீ உங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் உள்ளம் கையிலே எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம், நீங்க எப்படி இருக்கணும், எப்படி மாறணும், எந்த நிலைமையில போகணும், எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். நண்பர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் சென்னைக்கு போய் வேதாம கல்லூரியில் படித்து அதன் பிறகு மறுபடியும் படித்து பல பட்டங்களை வாங்கினபோது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அப்படியே தூத்துக்குள்ள போய் அழகா உட்காந்து நிறைய வாய்ப்புகள் வந்தது. பெரிய பெரிய கூட்டங்களிலே பேசினேன், பேர்ம்ப பெருவிழாக்களில் பேசினேன், வடசென்னையில பேசினேன், கோயம்புத்தூர்ல பேசினேன், மதுரையில பேசினேன், திருச்சியில பேசினேன், திருநெல்வேலியில பல வருஷங்களா பேசினேன். எனக்கு அப்படி நம்பிக்கை ஆச்சு. ஆனால் நான் ஆண்டவராகிய கர்த்தரை அழைத்தபடி சொன்னார், அறியப்படாத ஜனத்திற்கும் உன்னை அறியாத ஜனங்களிடத்தில் நான் உன்னை கொண்டு போய் உன்னை உபயோகப்படுத்துவேன்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் மனசுல அலர்ஜி. நமக்கே சோத்துக்கு வழி இல்லாம இருக்கும்போது நான் அங்க போயிட்டாலும் யார் நமக்கு சோறு தருவா அப்படிலாம் யோசித்தேன். ஒரு நாள் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெரிய நெருக்கத்தை என் வாழ்க்கையில் அனுபவித்தார். ஊர்ல இருக்க முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். எங்காவது ஒளிந்து கொள்ளலாமா என்று ஓடும் பொழுதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் வட இந்திய தேசத்தின் ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஊழியத்தை நிர்வகத்தை கிருபை செய்து இருக்கிறார். நினைச்சு கூட பார்க்க முடியலங்க, நினைச்சு கூட பார்க்க முடியல. அருமையான பல ஊழியர்களை கொண்ட ஒரு ஸ்தாபனமாக, பல திருச்சபைகளை கட்டி எழுப்புகிற ஒரு ஊழியமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பெரிய பெரிய வட மாநில பட்டணங்களிலே திருச்சபைகளை உருவாக்குற வல்லமைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். குஜராத்தில் அநேக பட்டணங்களிலே திருச்சபைகளை உருவாக்க வேண்டும் என்று திட்டத்தோடு முன்னேறி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்கள் டார்கெட் சூரத் நகர். சீக்கிரத்தில் அங்கே ஒரு ஆலயத்தை ஆரம்பித்து விட்டோம். சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். மனுஷரால் கூடா, தேவனால் கூடும். அவருடைய ஆலோசனைகள் உறுதியானவைகள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன் யோசனை தூக்கி தூரம் போட்டுக்கிட்டு அதை எங்கேயா தூக்கி வீசிட்டு, அம்மா தயவுசெய்து கர்த்தரோடு என்ன சொல்கிறாரோ அந்த இடத்துக்கு நீ வா, தடைகள் எல்லாம் வாழ்வாய். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தடைகள் ஏன் வருது? நீ தேர்ந்து கொண்ட வாழ்க்கை, உட்கார்ந்து இருக்கிற இடம், அதுல தடைகள் வருது. ரெண்டாவது, உன் மாணவன் என்ன சொல்லுவா அப்படின்னா நடக்கிறான்ல, தடை வருது. மூணாவது, இதே 2ஆம் அதிகாரம் தான், மீகா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதல்ல சொன்ன 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், இப்ப 6ஆம் வசனத்துக்கு போவோம். என்ன சொல்றாங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம். தீர்க்க தரிசனம் 144 போட்டுறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லாது அப்படின்னு சொல்லி. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று அழகா நீதிமொழியாக்கியன் சொல்றாரு பாருங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று நீதிமொழி 29:8 சொல்றது. இன்னைக்கு உனக்கு தீர்க்க தரிசனம் வேண்டாம். தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய வார்த்தை ஆவியில் நிறைஞ்சி நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், அதான் எல்லாரும் தெரியுமா பிரதர், எல்லாம் தீர்க்க தரிசனம், இதெல்லாம் இந்த காலத்துக்கு உலகமா? ஐயா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்து ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். இங்க நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? சாமுவேல் சிறுவன் இருக்கும் பொழுது அன்னாள் போய் ஒரு ஆலயத்தை ஜெபிச்சா தெரியுமா?
அவள் ஆசாரியன், அவன் பேரு ஏலி. அவனுக்கு வயது சென்றவன், கண்கள் இருளடைந்து இருந்தது. பைபிள் சொல்லுது, அங்க தேவனுடைய ஆலயத்தை பிரத்யட்சமான தரிசனம் இல்லை, பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்து ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். என்ன சீர்கட்டு போனாங்க? அங்க குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம். நீ பாக்குற சில ஆலயங்கள்ல பணம், டான்ஸ், ஆட்டம், ஆர்ப்பாட்டம், எப்பப்பா குடி, அடி, குடுமி, அண்டை, கத்தி குத்து. ஏன்? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்து ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். எவ்வளவு பயங்கரங்கள் நடந்து இருக்கிறது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. நீ கர்த்தருடைய தரிசனம் வாழ்க்கையில் இருக்குன்னா இந்த சீர்கேடுகள்லாம் வராது. நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு நெருக்கம், ஏன் இவ்வளவு வேதனை? தீர்க்க தரிசனம் அற்பமாயிடுன. நீ வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை உட்கார்ந்து இருக்க. நீ யோசித்து பாரு, அல்லது மனம் திரும்பு. ஆண்டவரை கத்த சொல்லுகிறாரு. அன்னை உடன்படிக்கை பெட்டி பிடிபட்ட உடனே ஏலின் புத்தோடைய காலத்தில் சொல்றாரு, இக்கபோத். ஏலின் குமார் செத்த உடனே மருமகா பேர் வைக்கிறா. ஐயா, உன் பிள்ளை பிறந்திருக்கு, பையன் பிறந்திருக்கா, என்ன பாரு, இக்கபோத். தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு அற்று போயிடுச்சு. The glory of the Lord departed from Israel. இக்கபோத். நீ உன் வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாரு. இக்கபோத்தா இருக்கிறியா? இக்கபோத்தா இருக்குதா? மகிமை இல்லையா? நான் கர்த்தரானால் என்னுடைய மகிமை எங்கே? இஸ்ரவேலே, நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்டு. நீ உன் வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாரும், ஐயோ ஏம்மா இப்படி இருக்கா, ஏக்கா ஏங்கா இப்படி இருக்கா? உனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால், தீர்க்க தரிசனமான கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால், ஆண்டவர் சொல்வார், அழி உள்ளவற்றினால் அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிலைநிற்குமான தேவனுடைய ஜீவனுள்ள வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்துல இருக்குன்னா கண்டிப்பா கவனிங்க, எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கே இருந்தாலும் நீங்கள் மலர்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 37:31 சொல்லுகிறது, அவன் தேவன் அருளின வாக்கு அவனுக்குள் இருந்தபடினாலே அவன் நடைகள் ஒன்றும் பிசகவில்லை. நீ நட அப்படி இப்படி தடுமாறுதா? எங்க போறேன்னு தெரியலையா? எப்படி வாழ்றேன்னு தெரியலையா? எங்க போனாலும் தட. பிரதர், தொழில் செஞ்சா தட, வேலை கிடைச்சா தட, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தட. ஏன்? வழிகளை சிந்தித்து பாருங்க. தடைகளை நீக்கி போடுகிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உனக்கு முன்னாடி வருகிறார். எந்த தடையானாலும் சரி, செங்கடை இரண்டாக பிளந்தவர், எரியோவை தரைமட்டமாக்கினவர் உனக்கு 9 கடந்து செல்கிறார். அவர் ஜெய கர்த்தர், அவர் இயேசு ராஜா, வெற்றி சிறந்தவர். அந்த வெற்றி வேந்தனாகிய யெகோவா நீசி ஆகிய அவரை நோக்கி பார்ப்போமா? அவர் இன்றைக்கு தடைகள் எல்லாம் மாற்றி உனக்கு ஜெய தருவார். அப்படிப்பட்ட தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக ஒரு தலைகளை தாட்டி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையுள்ள ஆண்டவரே, நீ தடைகளை நீக்கி போடுகிறவர். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உடைய வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் எந்த தடைகளில் இருந்தாலும் அந்த தடைகள் நீங்குவதாக, நீங்குவதாக. அவள் இருக்கிற இடங்களை விட்டு எழுப்புவார்களாக. சொந்த மன தீர்மானங்களை விட்டு விட்டு உண்மையை சார்ந்து கொள்வார்களாக. அவளுக்கு தீர்க்க தரிசனமான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதாக. அவள் உண்மை பின்பற்றி தடைகள் எல்லாம் நீங்கி ஹல்லேலூயா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ அருள் செய்யும். உடைய கிருபையோடு இருப்பதாக, ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.